ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்பீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஸோ இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டில் என்ன அப்படின்னா வந்து இந்தியா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி எதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா வந்து செயற்கை கருவூட்டல் மூலியமாக இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ல வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுல வந்து இந்தியா தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ஜெய்சால்மர் டெசர்ட் நேஷனல் பார்க் அண்டர் த பஸ்டர்ட் ரெக்கவர் ப்ரோக்ராம். ஜெய்சால்மர் டெசர்ட் நேஷனல் பார்க் ராஜஸ்தான்ல இருக்கு. பஸ்டர்ட் அண்டர் என்ன ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பஸ்டர்ட் ரெக்கவர் ப்ரோக்ராம்ல பஸ்டர்ட் ரெக்கவர் ப்ரோக்ராம் கமென்ஸ்டு ஃபார் இனிஷியல் பீரியட் ஆஃப் 5 years. இந்த பஸ்டர்ட் ரெக்கவர் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் ஆஃப் 5 years தான் கமென்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது வந்து 2016 to 21 வரைக்கும் தான் இது இனிஷியல் பீரியட் 5 years கமென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா லேட்டர் தான் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 2021 to 2024 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஃபண்டிங் ஏஜென்சின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷனல் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி கேம்பா. கொலாபரேட் பண்ணி யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஆஃப் இந்தியா, ராஜஸ்தான் அண்ட் அதர் பஸ்டர்ட் ரேஞ்ச் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், the International Fund for Cobra Conservation and NGO Partners, the National Conservation Breeding Program. ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் கூப்ரா கன்சர்வேஷன் அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் கூப்ரா கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அபுதாபியில் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் கூப்ரா கன்சர்வேஷனில் வந்து கன்சர்விங் டு அச்சீவ் வியபிள் வைல்ட் பாப்புலேஷன், அதாவது வந்து அவங்க நிறைய இந்த மாதிரி கிரேட் இந்தியன் பஸ்டர்டை வந்து கன்சர்வ் பண்ணி அவங்க வந்து பாப்புலேஷன் வைல்டு பாப்புலேஷன் அதிகப்படுத்துறதுக்கான ப்ராசஸாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஸ் ஆஃப் 2021 படி இவங்க ப்ரீட் பண்ணதை வந்து 6,29,106 கூப்ரா சிக்ஸை ப்ரீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஓவர் 4,87,314 யூஸ்டு ஃபார் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ். 6,29,106 சிக்ஸில் 4,87,314 சிக்ஸ் வந்து கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து ஷெடியூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 வரும். ஷெடியூல் 1 ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் அழிவின் விளிம்பில் இருக்கிறதுனால அது வந்து ஷெடியூல் 1ல தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் கிரேட் இந்தியன் பஸ்டர்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கன்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸ்பீசஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம் மூலிமா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீசஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ அடுத்து வந்து ஷெடியூல் 1 பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இட் கவர்ஸ் என்டேஞ்சர் ஸ்பீசஸ் தட் நீட் ரிகோரஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அதாவது வந்து என்டேஞ்சர் ஸ்பீசஸ் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஷெடியூல் மூலிமா அவங்க கவர் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. A person is liable to harshest penalty for violation of the law under this schedule. எந்த ஒரு நபர் இந்த ஷெடியூலை வந்து மீறி அதை வந்து வயலேட் பண்ணி அதை ஹண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது கொல்றது, இந்த மாதிரி இதில் ஈடுபடுறாங்களோ அவங்கள வந்து இந்த ஷெடியூல் கீழே வந்து ஹார்ஷஸ்ட் பெனால்ட்டிக்கு பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீசஸ் அண்டர் தி ஷெடியூல் ஆர் ப்ராஹிபிட்டட் டு பி ஹண்டட் த்ரூ அவுட் இந்தியா. இந்த ஷெடியூல் கீழே வர ஸ்பீசஸ் எல்லாமே வந்து வேட்டையாடுறதுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்குள்ள இந்த ஸ்பீசஸ் ஷெடியூல் 1 கீழே வர ஸ்பீசஸ் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டது வேட்டையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் என்ன அப்படின்னா வந்து ஹியூமன் லைஃப் த்ரெட் தர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில இதெல்லாம் நம்ம இது பண்ணி வேட்டையாடிக்கலாம். அதாவது வந்து நம்மளை இப்போ ஹியூமன் அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ப்ரிகாஷன் மெஷருக்காக வேண்டி நம்ம அதை அட்டாக் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து டிசீஸ் வந்துருக்கு அப்படின்னா வந்து அதை ரெக்கவர் ஆகிற வரைக்கும் தனியாக நம்ம பிடிச்சிட்டு வந்து அதை ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த அனிமல் லிஸ்ட் அண்ட் ஷெடியூல் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த அனிமல்ஸ்லாம் ஷெடியூல் 1 கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பக், ஸ்னோ லெப்பர்ட், ஹிமாலயன் பியர் அண்ட் ஏஷியாட்டிக் சீட்டா இதெல்லாம் வந்து ஷெடியூல் 1 கீழே வரும். அதாவது இந்த ஸ்பீசஸ் எல்லாமே வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீடிங் சீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்ச் டு செப்டம்பர். இதுதான் அதோடைய ப்ரீடிங் சீசன். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்டான ஒரு இதுதான் போட்டிருக்கோம்.
ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவைஸ் பிரியாரிட்டி ஏரியா அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை வந்து பொக்ரான் ஃபீல்டு ஃபயரிங் ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இருக்குது. டெசர்ட் நேஷனல் பார்க் ஜெய்சால்மர் டெசர்ட் நேஷனல் பார்க்கில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். பர்னா, ஜெய்சால்மர், ராம்கர், மோகன்கர், அஷ்கந்திரா, ராம்தேவ்ரா, பலோடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கலி இன்ஹேபிட்டட் வெஸ்டர்ன் இந்தியா. வெஸ்டர்ன் இந்தியாவில் தான் இதை அதிகமாக பார்க்க முடியும். அக்ராஸ் 11 ஸ்டேட்ஸ் அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தானில் நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்கறது வந்து ராஜஸ்தானில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாப்புலேஷன் வந்து குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகாவில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் கிரேட் இந்தியன் பஸ்டர்டை.